பாருங்கள், இது சிதறால் மலைக்கோயிலுக்கு ஒரு பகுதி. குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் அந்த காலத்தில் செயற்கை முறையில் மனிதனால் செய்யப்பட்டிருக்கு. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போனேன். வைரஸ் பாக்டீரியாலாம் இருக்கும், நான் கண்டுக்க மாட்டேன். மக்களுக்கு கொடுக்குறதுக்காக விதவிதமான விதைகள் சேகரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இடங்களில் போய் தான் இந்த இரும்பருத்தான் விதை சேகரிச்சுட்டு வரேன். பாருங்கள், இந்த இரும்பருத்தான் மரத்திலே பார்த்திங்கன்னா 10-15 விதமான மரங்கள் இருக்குது. குறுமரங்கள், பெருமரமாக வளரக்கூடியதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரிப்பட்ட விதைகளெல்லாம் சேகரித்து மக்களுக்கு கொடுக்குறது தான் எனது அரிய பணி. நான் இதில் பின்வாங்கவே மாட்டேன். நான் முன்னோக்கி தான் போவேன். எனக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் கண்டுக்கவே மாட்டேன். இங்கே பாருங்கள், மலைகளெல்லாம் எப்படி சேகரிச்சுட்டு வரேன்னு பாருங்கள். ஏன்னா 2 கையும் கொண்டு குரங்கு மாதிரி தவழ்ந்து தான் ஏறணும். அதனால் இந்த மாதிரி ஈஸி வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், எந்த பொருளும் கொண்டு வரதில்லை. இதை வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இலை தான். ஏன்னா இயற்கை தான் நமக்கு சாப்பாடு போடுது. இயற்கையானே தான் நம்ம வணங்குறோம். வாழ்த்துக்கள்.